ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட, அது குறிப்பாக கணித பகுதியில் கேட்கப்பட்ட கணித கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா, தொடரின் கூடுதல் காண்க. அப்போது என்ன தொடர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 55. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இது வந்து ஒரு ஒற்றைப்படை எண்களை கொண்ட ஒரு கூட்டுத்தொடர். இந்த தொடரோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, L + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதில் எல்ன்றது என்னென்னா கடைசி உறுப்பு. எல்ன்றது கடைசி உறுப்பு. ஸோ அந்த கடைசி உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட கேள்வியில் 55ன்றது கடைசி உறுப்பு. அந்த 55 நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா, எல்லுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 55 + 1 56. 56 2ஆல் வகுக்கிறோம் 28. இந்த மேலே இருக்கிற ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுட்டு இந்த 28 ஸ்கொயர் பண்ணோம்னா 28 × 28னா 784. ஸோ 784 தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு. ஸோ உறுப்பு பார்த்திங்கன்னா, எண் வந்து 0, ரெண்டாவது வந்து 2, 24, 252, 3120. ஸோ அடுத்ததாக என்ன உறுப்பு வருன்றது நம்மளை கேட்குறாங்க. ஸோ இது என்ன பேட்டர்னில் இருக்குன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பொது உறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்னுக்கான வாய்ப்பாடு. ஸோ n - n, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அதே நம்பர் அடுக்கில் போடணும், அதே நம்பரால் கழிக்கணும். அப்போது 1ன்றது அந்த நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை 1ன்னு போட்டுட்டு அதோட அடுக்கும் 1 தான் போடணும், அதே 1ஆல் கழிக்கணும். ஸோ 1ஓட அடுக்கு 1 தான். அப்போ 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. ஸோ நம்பருக்கு நமக்கு 0 வந்துருக்கு. அந்த 0 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 2 - 2. அப்போ 2 இங்கே என்ன வரும்னா 4ன்னு வரும். 4 - 2னா 2. ஸோ அந்த 2 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 3 - 3 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்முலா இந்த பேட்டர்ன் படி தான் நம்ம இங்கே எழுதிட்டு வரோம். ஸோ 3 - 3னா 3 - 3ன்றது 27. 27ல் 3 போச்சுன்னா 24. அடுத்தது அதே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி 4 - 4, அந்த 24 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 4 - 4 -4. இங்கே 4 - 4ன்றது பார்த்தீங்கன்னா 256. 256ல் 4 போச்சுன்னா 252. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக 5 - 5 -5ன்னு பார்த்தீங்கன்னா 3125 தான் 5ஓட, அதாவது 5 - 5 வந்து 3125. இதில் 5 கழிக்கிறோம். அப்போ கழிச்சோன்னா 3120. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு அடுத்த உறுப்பு கண்டிப்பாக என்ன வரும்னா 6 - 6 -6 ஈக்குவல் டு, இப்போ 6 - 6ஓட மதிப்பு என்ன அப்படின்னா 46,656. இதை 6ல் கழிச்சோம்னா 46,650. ஸோ பி தான் வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த தொடர்ச்சியான எண்களில் 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8 இந்த தொடர்ச்சியான இந்த சீரீஸில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளனன்னு கேட்குறாங்க. இதை இங்கிலீஷில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் சக்ஸசிவ் நம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க. சக்ஸசிவ் அப்படின்றது என்னென்னா அடுத்தடுத்த எண்கள். எந்த 2 எண்கள் வந்து 2 வேறுபாடை உடைய இணைகளாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ அந்த இணைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா இந்த எண்கள் இங்கே தனியாக எழுதியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த 2 இணைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு 2, இந்த 2த்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு 2, இதற்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு 2. அப்போது எத்தனை இணைகள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 இணைகள். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 53 என்ற வடிவில் எழுதினால். இந்த லைனை நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ரெண்டு நம்பருக்கும் மீப்போவா எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23x - 51 என்ற இந்த கூற்றுக்கு சமமாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம்.
108 மைனஸ் 234 மீப்போவா ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 23x மைனஸ் 51. அதாவது அவங்களே சொல்கிறாங்க பாரு, இஸ் எக்ஸ்பிரசிபிள் ஆஃப் த ஃபார்ம். இதோடைய ஹெச்சிஎஃப் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் ஈக்குவலாக இருக்குன்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு நம்பரோட மீப்போவா இதுக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அப்போ முதல்ல இது ரெண்டு நம்பருக்கும் நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல இந்த மாதிரி டிவிஷன் பண்ணிக்கிறோம். ஸோ 108 நீங்கள் இந்த மாதிரி டிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த எண்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே போல் இதையும் 234 நீங்கள் டிவிஷன் பண்ணிக்கிறீங்க. இங்கே டிவிஷன் பண்ண அந்த 108 வந்து இந்த மாதிரி காரணிப்படுத்துதல், பகா காரணிப்படுத்துதலை நீங்கள் என்ன பண்ணோன்னா பெருக்கலை எழுதிக்கணும். அதே போல் 234 அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பெருக்கலை எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ இதுக்கு மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல பொதுவாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள். இங்கே பொதுவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2, இங்கேயும் 2 பொதுவாக இருக்குது. ஆனால் இதோட அடுக்கு 1, இங்கே அடுக்கு வந்து 2ஆக இருக்குது. அப்போது இந்த அடுக்கில் எது சிறிய அடுக்குன்னு பாருங்கள். அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா மீப்போவாக எடுத்துக்கணும். சிறிய அடுக்கு எதுனா 2 அடுக்கு 1. அப்போது 2ல் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இதை தான் நீங்கள் மீப்போவாக எடுத்துக்கணும். அடுத்ததாக 3 அடுக்கு 2, 3 அடுக்கு 3. சிறிய அடுக்கு எதுனா இதுதான் சிறிய அடுக்கு. அப்போ இதை எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். இப்போது இந்த ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டால் கிடைக்கிறது தான் வந்து இந்த 18ன்றது என்னென்னா இந்த 108க்கும் 234க்கும் மீப்போவா. சரி, இப்போ நம்ம மீப்போவா தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த மீப்போவா ஆனது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மீப்போவா ஆனது 23x மைனஸ் 51க்கு சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த 23x மைனஸ் 51 ஈக்குவல் டு 18ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 51 இடது பக்கமாக கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆயிடுது. ஸோ 18 ஒரு 21 எவ்வளோ ஆகும்னா 69. ஸோ இந்த 23x ஈக்குவல் டு 69 மாற்றி எழுதிக்கிறோம். 69 23 டிவைட் பண்ணால் 3. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 3. ஸோ நமக்கு தேவையான பதில் வந்து எக்ஸின் மதிப்பானது 3. எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2 மற்றும் 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போக்கா, அதாவது HCF வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். மீப்போக்கா கண்டுபிடிக்கணும். 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பல்லுறுப்புக்கோவை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இது வந்து A அப்படின்ற ஒரு பல்லுறுப்புக்கோவையில் ஒரு எண்ணுன்னு வச்சிங்களேன். இது வந்து A, இது வந்து Bன்னு வச்சிங்களேன். ரெண்டுத்துக்கு நம்ம என்ன இப்போ எப்படி நம்ம வந்து மீப்போக்கா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இப்போ நம்ம செய்ய போகிறதே வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நம்ம புரியறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம். அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையை, இதுதான் கொஞ்சம் பெரிய பல்லுறுப்புக்கோவை. எண்கெழுகளை பார்க்கும்போது, இந்த எண்கெழுக்களை பார்க்கும்போது இதை விட இது கொஞ்சம் பெரிய எண்களாக இருக்கிறதுனால, ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா பியை வந்து உள்ள வகுப்படும் என்ன நம்ம எடுத்துக்கிறோம், ஏவால் வகுக்கிறோம். அப்போது இது இந்த பிஏ ஏவால் வகுக்கும்போது உங்களுக்கு ஒரு மீதி கிடைக்கும், அதாவது ரிமைண்டர் கிடைக்கும். அது ரிமைண்டர் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் எதால் வகுத்தீங்க, ஏவால் வகுத்தீங்களே, அந்த ஏவை தூக்கி உள்ளே போட்டுக்குங்க. அந்த ஏவை மறுபடியும் அந்த கிடைச்ச மீதியால் வகுக்குங்க. அதுக்கு ஒரு மீதி கிடைக்கும் R2. இப்போ நீங்கள் எதால் வகுத்தீங்க, R1ஆல் வகுத்தீங்க. அந்த R1 தூக்கி உள்ளே போட்டுங்க, கிடைச்ச மீதியால் வகுத்துங்க. இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வரும். அப்போது 0 வரதுக்கு காரணமான வகுத்தல் இது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டேஜில் வந்து 0 வந்துருச்சு அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது இந்த இடத்துல எதால் வந்து 0 வந்துச்சுன்னா R2ஆல் வகுக்கும்போது 0 ஆச்சு. அப்போ R2ன்றது தான் மீப்போக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வகுத்தில் அதை கொடுக்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சரை நம்ம தனியாக போட்டு காமிப்போம். கேள்வியில் கொடுத்த 2 பல்லுறுப்புக்கோவை வந்து இது ஒரு பல்லுறுப்புக்கோவை, இந்த பல்லுறுப்புக்கோவை. இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையை இந்த பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க போகிறோம். ஸோ இங்கே போட்டிருக்கோம், அந்த வகுத்தில் இங்கே போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை எழுதிடுறோம். ஸோ கேள்வியில் கொடுத்த இன்னொரு பல்லுறுப்புக்கோவையை வகுத்தலுக்கு வெளியே எழுதியிருக்கோம். இப்போது இந்த பல்லுறுப்புக்கோவையை இந்த பல்லுறுப்புக்கோவையால் வகுக்கும்போது ஈவில் எப்படி போடணும், என்ன நம்பரை போடணும், இந்த நம்பர் எப்படி நமக்கு தெரியுது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே இருக்கிற உறுப்பை எடுத்து இப்படி மேலே எழுதிங்க. அடுத்து ரெண்டாவது எதால் வகுக்க போகிறீங்க, இதால் தானே வகுக்க போகிறீங்க, இந்த பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க போகிறீங்க. அப்போ அந்த பல்லுறுப்புக்கோவையை என்ன பண்ணுங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்து கீழே வகுத்தல் எழுதிங்க. இப்போ இந்த உறுப்பை அதாவது எக்ஸ் கியூபால் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய மீதியை தான் நீங்கள் ஈவில் போடணும். அப்போது இந்த ஈவில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னா 2ன்னு போட்டுக்கிறீங்க. இந்த 2ஆல் இது எல்லாத்தையும் பெருக்கி உள்ளே எழுதிருங்க. 2 × x³ 2x³
2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 2 எக்ஸு 2 இன்ட்டு 4 அது 2 இன்ட்டு 2 4. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கேன்சல் பண்ணணும் குறியை மாற்றணும். அப்போது மைனஸை கீழே இருக்கிறத குறியை மாற்றிங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டுங்க. அதே போல் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டுங்க. இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் போட்டுங்க. அதே போல் ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் போட்டுங்க. இப்போ என்ன ஆகிடும்னா இது மைனஸாக நம்ம மாற்றிட்டோம். அப்போது 5 -5 -2 குறி 2 ஒன்றா இருந்தால் கூட்டிக்கணும். அப்போ -7 வரும். அப்போது -7னா இங்கே கீழே ரெண்டுத்தையும் கூட்டினா -7 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுங்க. அடுத்து இதுவும் அதே போல் பார்த்தீங்கன்னா குறியை மாற்றும் போது இங்கே என்ன ஆகிடும்னா ப்ளஸ் வந்துடும். அப்போது +2 மேலே ஒரு 5. அப்போ 5 2 7. இங்கேயும் பார்த்தீங்கன்னா -4 இங்கே -3. அப்போ -3 -4 அப்படின்னா இங்கே என்ன வரும்னா -7 தான் வரும். அதுக்கு நேராக -7 போட்டுக்கிறீங்க. இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 7 வந்து பொதுவாக இருக்குது. அதே போல் நீங்கள் மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 7ஐயும் எடுக்கிறீங்க, மைனஸையும் சேர்த்து எடுக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கிடைச்ச இந்த பல்லுறுப்புக்கோவை, இந்த பல்லுறுப்புக்கோவையை நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த மெத்தட், அதாவது பிஏ வந்து ஏவால் நீங்கள் வகுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மீதி கிடைக்குது R1 அப்படின்னு மீதி கிடைக்குது. அந்த R1 எதால் வகுத்தீங்களோ அதை தூக்கி உள்ளே போடுவீங்க இல்லையா. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு ஒரு R2ன்னு கிடைக்கும். இப்படியே நீங்கள் வகுத்துக்கிட்டே போவீங்க. இந்த மாதிரி தான் இங்கே செய்ய போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வகுத்தில் என்ன மீதி கிடைச்சது, இந்த மீதியை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மீதியை இந்த மாதிரி வகுத்தியாக எழுதிக்கிட்டு எதால் வகுத்தீங்களோ இந்த ஸ்டெப்பு எதால் வகுத்தீங்கன்னா அதை தூக்கி உள்ளே போட்டுருங்க. அப்போது நமக்கு x³ x² - x + 2 இது உள்ளே வந்துடும். கிடைச்ச மீதியை வந்து நீங்கள் வகுத்தியாக போட்டு டிவைசராக போட்டுக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈவில் வந்து என்ன போட போகிறோன்றது நமக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மொத உறுப்பால் வகுப்பாங்கிறங்க. அப்போ வகுத்து பார்க்கும்போது அப்போ இதில் இருக்கக்கூடிய மொதல் உறுப்பு என்ன x³, இங்கே இருக்கக்கூடிய மொதல் உறுப்பு என்ன x². இது x வந்து 3 முறை இருக்குது, x 2 முறை தான் இருக்குது. அப்போ இது அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிற்கும். அப்போ x-இன் அடுக்கு 1. அப்போ x தான் நீங்கள் போடணும். எக்ஸை போட்டுட்டு எக்ஸால் இதை பெருக்கி இங்கே எழுதுனீங்கன்னா x × x² x³, x × -x -x², x × 1 xன்னு ஆகிடும். இப்போ குறியை மாற்றி இதை கேன்சல் பண்ண போகிறோம். இதுக்கு மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸு. அப்போ என்ன ஆகிடும்னா இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனா 2x², இதுவும் அதே போல் ஒரே குறியாக இருக்கிறதுல -2x. இந்த 2 இப்படி கீழே இறக்கிங்க. இப்போது இந்த ஈவில் என்ன போட போகிறேன்னு தெரிலன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய மொதல் உறுப்பை இந்த மொதல் உறுப்பால் டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 2x², கீழே வந்து என்ன இருக்குன்னா x². ஏன்னா இந்த மொதல் உறுப்பு என்ன 2x², அதை எழுதிங்க. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய எதால் வகுக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய மொதல் உறுப்பை அதை எடுத்து கீழே எழுதிங்க. இப்போ x² கேன்சல் ஆகிரும், மீதி 2 இருக்கும். அந்த 2 தான் நீங்கள் மேலே போடணும். இந்த 2 போட்டுட்டு 2ஆல் இது எல்லாத்தையும் பெருக்கி எழுதுங்க. 2 × x², 2x², 2 × x -2x 2 × x², 2x², 2 × -x -2x, 2 × 1 2. இப்போ குறி மாற்றினோன்னு எல்லாமே என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். 0, இதுவும் என்ன 0 ஆகிடும், எல்லாமே 0 ஆகிடும். அப்போது நீங்கள் எதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதால் வகுக்கும் போது 0 ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா x² - x + 1. அப்போ இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட இந்த 2 பல்லுறுப்புக்கோவையோட மீப்போக்கா. அப்போது மீப்போக்கா என்ன அப்படின்னா x² - x + 1. இதை தான் வந்து அவங்க கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க. DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும். இப்போ இங்கே இருக்கிற 6 பேர் வந்து வரிசையாக இருக்கிறாங்கன்னு வச்சு, அப்போ 6 சீட் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறோம். 6 சீட்டில் முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற கேள்வியில் பார்த்தீங்கன்னா I மற்றும் M வந்து மையத்திலும் அப்படின்றாங்க. அப்போது ஐயும் எம்மும் என்ன பண்ணுங்கள் மையத்தில் போட்டுருங்க. அதாவது இந்த 6 சீட்டில் ஐயும் எம்மும் சென்டரை எழுதிங்க. அப்போ இந்த பக்கம் 2 நிற்கும், இந்த பக்கம் 2 நிற்கும் சீட்ஸு. அடுத்து எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். எஃப் வந்து ஃபஸ்ட்டும் டி வந்து லாஸ்ட்டும் வந்து நமக்கு உட்காந்துருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எது ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, இந்த சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, இதுவும் ஃபில் ஆயிடுச்சு, இதுவும் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்துறது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கேள்வியில் படித்தது வரைக்குமே அப்படியே ஃபில் பண்ணுறோம். அடுத்தது ஜி என்பவர் டியின் இடது புறத்தில் அமர்ந்துள்ளார் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஜி எங்கே இருக்காருன்னா இங்கே தான். ஜி என்பவர் டியின் இடது பக்கம், டிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. டிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கார் அப்படின்னா ஜி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது அப்படியானால் எஃப்பின் வலது புறத்தில் அமர்ந்திருப்பது யார் அப்படின்னு கேட்குறாங்க. டியின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளனர். அப்படியானால் எஃப்பின் வலதுபுறம், எஃப்பின் வலதுபுறம், எஃப்க்கு இது ரைட் ஹேண்ட் சைடு, எஃப்க்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. எஃப்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் கண்டிப்பாக அப்போ யார் வருவாங்க? ஃபில் பண்ணாத ஆள் யாரோ அவர் தான் வருவார். அப்போ ஃபில் பண்ணாத ஆள் யார் இருக்குதுன்னா ஹெச் தான் இருப்பார். அப்போ ஹெச் தான் வருவார். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஹெச். இப்போ ஏவோட மதிப்பு 26, SUN இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ ஏவோட மதிப்பு 26, SUN இந்த எஸ்ஸோட மதிப்பு, யூவோட மதிப்பு, என்னோட மதிப்பு இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 27 வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனில் கேட் CATயோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கணக்கு செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆல்பபெடிக் ஆர்டரில் நீங்கள் நம்பர் போட்டு வச்சிங்க. ஏ வந்து 26 ஆரம்பித்து அப்படியே ரிவர்ஸில் போட்டே வந்தீங்கன்னா இசட்டுக்கு வந்து 1 அது வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் அது. ஏக்கு வந்து 26னா எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும், யூக்கு வந்து 6, என்னுக்கு வந்து 13, இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 27. இதுதான் கேள்வியில் கொடுத்துருக்குது. இப்போ நம்ம CATயோட மதிப்பு என்னென்னு பார்ப்போம். சிக்கு வந்து 24, ஏக்கு வந்து 26, டி வந்து 7 அப்படின்னா இப்போ இதோட மதிப்பு என்னென்னா CATயோட மதிப்பு வந்து 57. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 57. ஸோ ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பி, பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வரும் நோற்றில் எது சரி அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. அதாவது கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மேபி இந்த மாதிரி, அதாவது ஏவானது பிக்கு ஈக்குவலாக இல்லை, சிக்கும் ஈக்குவலாக இல்லை. அப்போ எப்படி இருக்கலாம்னா ஏவானது பார்த்திங்கன்னா 1, பி நம்ம 2ன்னு வச்சுக்கிறோம், சி வந்து 1ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சிங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ ஏ ஆனது பிக்கு ஈக்குவலாக இல்லை, பியும் அதே போல் சிக்கு ஈக்குவலாக இல்லை, ஆனால் ஏவும் சி என்னவாக இருக்கலாம்? ஈக்குவலாக இருக்கலாம், ஒரு கண்டிஷன். இதுவே நீங்கள் ஏவை வந்து வெவ்வேறு மதிப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஏ வந்து 2, பி வந்து 3, சி வந்து 4னா கண்டிப்பாக ஏவும் சியும் என்னவாக இல்லாமல் இருக்கலாம்? அது ஈக்குவல்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஏ வந்து சிக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ இஸ் ஈக்குவல் டு சியாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.